நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது, எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஏசாயா 64:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அதன் அர்த்தம் தூதனுக்கு கூட தெரியாது அவர் எனக்கு என்ன செய்ய போறார். அவர் சமூகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்னு தெரியாதுன்னா அவரால் தள்ளப்பட்ட சாத்தானுக்கு எப்படி தெரியும்? ஆமே. அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற தூதர்களுக்கு அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று தெரியலன்னா அவர் சமூகத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தானுக்கு அவர் செய்ய போகிறது எப்படி தெரியும்? ஆமே. இன்னைக்கு தெரியாது. அவன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து நிறைய சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவான், அநேகரை அதற்காய் பயன்படுத்துவான். சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நபாருபா, அவன் சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன், உனக்கு அது பழக்கம் கிடையாது. சகோதரன் வந்து சொல்லுகிறான், நீ அகங்காரம் உள்ளவன், உன்னை யார் இங்க வர சொன்னா? பலரை வைத்து பல விதங்களிலே பேசி டிஸ்கரேஜ் பண்ணும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாய் நிறுத்துறார்னா அங்க எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் 27 சங்கீதம் 13 தாவீது இப்படி சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். நம்மை கெட பண்ணுகிறதும் கெடாமல் பாதுகாக்கிறது நமக்குள்ளே தேவன் துவக்கின விசுவாசம். ஒரு வார்த்தையை நம்பி பயணிக்கிற சகோதரா சகோதரி, ஒரு கட்டத்தில் என் நம்பிக்கை போச்சுன்னா அதனாலதான் ஆண்டவர் ரிப்பீட்டடா வார்த்தையை மட்டும் தரார். சூரியன் தெரியல உண்மைதான், சந்திரன் காணல உண்மைதான், வார்த்தை வந்துட்டே இருக்கா, வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறதா, கர்த்தர் கிருபையாய் அதை வாய்க்க பண்ணுவார். 2 வாரத்துக்கு முன்னாக இப்படிதானே சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க முடிக்க வைத்தார். சகரியாவுக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தம் என்ன? இனி அடுத்த காரியத்தை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டுக்கு வரணும், இதுதான் சகரியாவுடைய வேலை. ஆனால் அந்த டைமில் தான் கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பூமியிலே நாம் காண வேண்டியவைகளை நம் கண் அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் காண்பித்து தருவார். அவருடைய வார்த்தை போய் சொல்லாது. எனக்கு சில வார்த்தைகள் ஆண்டவரை பற்றி சொல்றதுல ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. ஆமே. என் ஆண்டவருக்கு எந்த ஒரு செயலையும் பாதியில முடிக்க தெரியாது. அவர் துவங்கினதை முடிக்கிறவர், அவர் தம்முடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென், 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 ஆமென். சிமியோன் என்கிற தேவ மனிதன் எருசலேமிலே இருந்தான். லூக்கா 2வது அதிகாரம் 25 முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேல் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதுதான் 26வது வசனம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. வார்த்தை கொடுக்கப்பட்டது. நான் நம்புறேன், ரொம்ப முதிர் வயதானவர், அவருக்கு பேட்ச் எல்லாம் அவுட், எல்லாம் முடிஞ்சு. சிமியோன் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா உள்ள வார்த்தை இருக்கு, உள்ள வார்த்தை இருக்கு. ஆமென். இந்த மன்னா இருக்குல்ல, மன்னாவுக்கு வேலிடிட்டி வந்து 24 hours. இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படி கொடுக்கப்பட்ட மன்னா. 24 மணி நேரம் தாண்டி 1 செகண்ட் ஆனாலும் இந்த மண்ணா கெட்டு போயிடும். ஆனா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு பிடி மண்ணா வைக்கப்பட்டது, அது கெடல. நம்ம வேலிடிட்டி எல்லாம் பல இடத்துல முடிஞ்சிருக்கும், ஆனா இன்னும் கெடாம அவருடைய பிரசனத்துக்குள்ள வச்சு காக்கிறார். ஏன்? உரைக்கப்பட்டது நிறைவேற வேண்டி இருக்கிறது. அடுத்த வசனத்தில் வாசிங்கள். அப்பொழுது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவனுக்கு என்ன உரைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறான். கர்த்தருடைய கிறிஸ்துவை
காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 1, இவன் தீபத்தை அணையாம காக்கணும். 2, இவனுக்கு உரைக்கப்பட்டதை காண்பித்து கொடுக்கணும். நம்புறீங்களா? அவர் தான் காக்கிறார்னு? காக்கிறார் நம்புறீங்கன்னா காண்பித்து தருவார்னு நம்புங்க. ஆமே. என்னை காக்கிறவர், சொல்லுங்க, என்னை காக்கிறவர் எனக்கு அதை காண்பித்து தருவார், எனக்கானதை காண்பித்து தருவார். 27வது அதிகாரத்தில் அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். அப்பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார், அதாவது இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே சுமந்து கொண்டு வருகையில், அடுத்த வார்த்தை, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு. இப்போ சிமியோன் கையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை அவன் காதுகளிலே கேட்ட வார்த்தை. காதுகளில் கேட்டதை கண்ணில் பார்க்கிறான், கையில் எடுக்கிறான். கைகளை உயர்த்துங்க. என்னை கேட்க பண்ணினதை என்னை காண பண்ணுவார், என் கைகளிலே தருவார். இப்படியே உயர்த்தி சொல்லுங்க, என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார், என் கைகளிலே தருவார். இவ்வளவு நாள் கேட்ட வார்த்தையை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த நாள் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அந்த டே நான் கேட்கும்படிக்கு எனக்கு ஒரு நாளை குறித்திருப்பார் என்றால், நான் காணும்படிக்கும் என் கைகளில் அதை எடுக்கும்படிக்கும். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையாய் வளவாய் நீ உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையாய் வளவாய் நீ நேசித்தீர். உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். ஆமென். இம்மானேசோ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இவன் கைகளில் எடுத்து ஸ்தோத்தரித்து அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 29வது வசனத்துல, ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தையின்படி உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடு. இது நம்ம டெய்லி பிரேயரா இருக்கணும். ஆண்டவரே, என் ஓட்டம் எப்படி முடியணும் தெரியுமா? அந்த வார்த்தையின்படி முடியும் போது என்ன ஆகும்? அதுல எது எது செய்வேன்னு சொன்னாரோ அதை எல்லாம் நம்ம கண்கள்ல காண வச்சு, நம்ம கையில எடுக்க வச்சு. ஆமென். ஆண்டவரே, யாரோ சொன்னதின்படியோ நான் நினைச்சதின்படியோ அப்படியே ஓட்டம் முடிஞ்சு நான் சமாதானமேத்தோட முடிக்க மாட்டேன்பா. ஆனா ஆண்டவர் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, இந்த 2 வார்த்தைகளை மனசுல, அவ்வளவுதான். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை, உமது வார்த்தையின்படி. ஆண்டவர் நீங்க நடத்துங்க. அந்த பாதையில ஜீவன் உண்டு. அந்த பாதையில பயணிக்கிறவர்களுடைய கண்கள் ஏலிமையும் காணும், கானானையும் காணும். எப்படி இருக்குங்க? சொல்லிட்டு அடுத்து சொல்றார், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. எத்தனை பேர் நம்புறீங்க நிறைய ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார்னு? ஆண்டவர் அதை என் கண்கள் பார்க்கணும். என் கண்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வார்த்தைக்குள்ள பயணித்தா இதுதாங்க லைஃப். பார்த்துட்டு, அதாவது சில காரியங்கள்லாம் ஆசையா இருக்கும். அதுல ஒரு காரியம் தான், ஆண்டவரே நான் சொல்லணும்பா உங்ககிட்ட இப்படி. ஓகே ஆண்டவரே, ரைட், இப்போ எடுத்துக்கோங்க. அப்படி சந்தோஷமா சொல்லணும். பவுல் சொன்னார்ல, அவ்வளவுதான்.
அந்த ஒரு நிறைவு நமக்கு வேணும். வேற வழி இல்லை, எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை. எலியா சொன்னது மாதிரி இல்லை, சிமியோன் சொன்னது போல. எலியா அப்படி சொல்லுவாரு, நான் நல்லவெல்லாம் கிடையாது, போதும் ஆண்டவர் என்னை, அப்படி சொல்லக்கூடாது. அது வெறுத்து சொல்றது. இது நிறைவோடு ஆண்டவரே இப்பொழுதும் உமது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானத்தோடு. என்னங்க சிமியோன் இப்படி பேசுறீங்க? ஏன் தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். என்ன வார்த்தையை தந்தீங்களோ அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க, அந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க. ஆமென். நாளெல்லாம் நான் பின்பற்று என்னை வெட்கப்பட்டு. ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவன். ஆமென். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென். இப்ப தெரியுதா என் கண்ணுக்கு நிறைய தெரியல? அவர் செய்வார். என்ன சொல்றார் பாத்தீங்களா? நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார். வார்த்தை கொடுக்கப்பட்டவன் பூமியில். இப்போ தாவீதுக்கு 2 கட்டமாக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஒன்று அவனுடைய கண்கள் காண்கிறவைகள், இன்னொன்று அவனுடைய தலைமுறை. இப்ப தலைமுறை ஆலயம் கட்டதை தாவீது பார்க்கல, அதெல்லாம் தூரத்து காரியம். ஆனால் தாவீதுனுடைய கண்கள் காணும்படியான காரியங்கள் உரைக்கப்பட்டதை எல்லாம் தாவீது கண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் ஆனது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் உள்ளது. அது எல்லாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. ஆனா நாம் காணும்படி நமக்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. நம்ம இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படி திரும்பி பார்க்கணும் தெரியுமா? கர்த்தர் காக்கிறதை பார்க்கணும். என்னை காத்தவர் என்னை காண வைப்பார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காக்கிறார். சொல்லுங்க, என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காண வைப்பதற்காக என்னை காக்கிறார். என்னை காண வைப்பதற்காக